சிலுவை பாதை. கல்வாரி சிலுவை காட்சி என் நெஞ்சை உறைய வைக்குதே. ரத்தம் தோய்ந்த இயேசு உடல் என் பாவத்தை உணர வைக்குதே. நீரே என் தெய்வம், நீரே என் மீட்பு. நிலை 1. இயேசு தீர்ப்பளிக்கப்படுகின்றார். தீர்ப்பு பெற்றீர் பாவமில்லாதவரா, அநியாய தீர்ப்பில் இருக்கின்றீர் அமைதியா. உலகப் பாவம் எல்லாம் உம்மில் வைத்தார், என் மீட்சிக்காக நீர் ஒப்புக்கொண்டீர். நீரே என் தெய்வம், நீரே என் மீட்பு. நிலை 2. இயேசு சிலுவையை சுமக்கின்றார். பாரமான சிலுவையை தோளில் ஏந்தி வேதனையோடு நடந்தீர். இரத்தமாய் என் சுமையையும் நீர் சுமந்தீரே. அன்பின் பாதை எனக்கு காட்டினீர். நீரே என் தெய்வம், நீரே. நிலை 3. இயேசு முதல் முறை கீழே விழுகின்றார். சுமையின் பாரமோ உம்மை அழுத்தவே, பலவீனமாய் கீழே விழுந்தீர் ஆண்டவரே. என் வீழ்ச்சியை நினைத்து எழுப்பினீரே. உம் கிருபையால் நான் நிற்கின்றேன். நீரே என் தெய்வம். நீரே என் மீட்பு. நிலை 4. இயேசு தன் தாயை சந்திக்கின்றார். தாயின் கண்கள் கண்ணீர் பெருகுதே. மகனை பார்த்து இதயம் உருகுதே. அன்பின் பார்வையில் வேதனை கலந்ததே. மௌனத்தில் பேசுதே தாய் மகன் அன்பு. நீரே என் தெய்வம், நீரே என் மீட்பு. நிலை 5. இயேசுவுக்கு சீமோன் உதவுகின்றார். சுமையை சுமக்க சீமோன் வந்தானே. அன்புடன் சிலுவையை ஏந்தினானே. நானும் சுமையில் பங்கு கொள்வேனே. உம் பாதையில் நடக்க தயவு தாருமே. நீரே என் தெய்வம், நீரே என் மீட்பு. நிலை 6. வெரோனிக்காள் இயேசுவின் முகத்தை துடைக்கின்றாள். முகத்தில் இரத்தம் வழிகிறதே. அன்புடன் துணியால் துடைக்கிறாளே. உம் முகம் அவள் துணியில் பதிந்ததே. உம் அன்போ என்றும் மறையாதே. நீரே என் தெய்வம், நீரே என் மீட்பு. நிலை 7. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகின்றார். பாதையோ கடினமாக, வேதனையோ அதிகமாக. மீண்டும் விழுந்தீர் பலவீனமாய். என் சுமையிலும் நீரே துணையாகி. வீழ்த்த என்னை எழுப்பும் இயேசுவே. நீரே என் தெய்வம், நீரே என் மீட்பு. நிலை 8. எருசலேம் பெண்கள் இயேசுவை பார்த்து அழுகின்றனர். கண்கள் அழுதார் உம்மை நோக்கி, கருணையோடு அவர்களை பார்த்தீரே. எனக்காக அல்ல உங்களுக்காக அல்லுங்கள் என்று உண்மையை உணர்த்தினீரே. நீரே என் தெய்வம்,
9 இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். 3ஆம் முறை விழுந்தீர் தரையில், பலம் சோர்ந்தும் அன்பு குறையதே. என் நீட்சிக்காக எல்லாம் தாங்கு நீரே, என் இதயம் உமக்கே சொந்தமானதே. நீரே என் தெய்வம், நீரே என் மீட்பு. நிலை 10 இயேசுவின் உடைகள் களையப்படுகின்றது. அவமானத்தின் நடுவில் நிற்கின்றீர், ஆடை களைந்து இகழ்ந்தாரே உம்மை. என் பாவத்தின் சாபம் நீக்கினீரே, உம் நீதியால் எனக்கு ஆடையிட்டீரே. நிலை 11 இயேசு சிலுவையில் அறையப்படுகின்றார். கரங்கள் கால்கள் ஆணியால் அறைந்தாரே, வலி நிறைந்த சத்தம் விண்ணில் எழுந்ததே. என் பாவக்காயம் நீர் சுமந்தீரே, இரத்தத்தில் நான் சுகமடைந்தேனே. நீரே என் தெய்வம், நீரே என் மீட்பு. நிலை 12 இயேசு சிலுவையில் இறக்கின்றார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி சிலுவையில் நீர் உயிர் விட்டீரே. தந்தையின் சித்தம் நிறைவேறியதே, என் மீட்பையும் ரட்சிப்பும் உறுதியானதே. நீரே என் தெய்வம், நீரே என் நிலை 13 இயேசுவின் உடல் கீழிறக்கப்பட்டு தாயின் மடியில் கிடத்தப்படுகின்றது. தாயின் மடியில் இயேசுவை கிடத்தினரே, துக்கம் துவைந்த வாழ்வுடுருவியதே. உம் தியாகம் என் வாழ்வை ஆற்றியதே, நன்றி சொல்லவே வார்த்தை இல்லையே. நீரே என் தெய்வம், நீரே என் நிலை 14 இயேசுவின் உடல் கல்லறையில் வைக்கப்படுகிறது. கல்லறையில் அமைதியாய் உறங்கினீரே, இருள் நிறைந்தாலும் நம்பிக்கை துளிர்த்ததே. 3ஆம் நாள் உயிர் தெழுவீரே, ஆண்டவரே ஜெயத்தின் நாயகனாய் இயேசு ராஜாவே. நீரே என் தெய்வம், நீரே என் மீட்பு. கல்வாரி சிலுவை காட்சி என் நெஞ்சை உறைய வைக்குதே. ரத்தம் தோய்ந்த இயேசு உடல் என் பாவத்தை உணர வைக்குதே. அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆமேன் என்று டைப் செய்து எங்களை உற்சாகப்படுத்தவும். நன்றி.